என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் 1000 சண்டை போட்டுக்கிட்டாலும் தங்கச்சிக்கு அக்கா இரண்டாவது அம்மா தான். அன்பான உறவு அம்மா மட்டும் இல்லை, அக்காவும் தான். இரண்டாவது தாயாக அவதரித்தவளே, விழுமுன் தாங்கி பிடித்து அழுமுன் ஆறுதல் கூறுவதில் தனி சிறப்பு பெற்றது நீயே அக்கா. இப்படி கவிதைகளாக அக்கா தங்கை பாசத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட பாச போராட்ட கதையை இங்கே காண்போம். அது ஒரு அழகான கிராமம். அச்சிறிய கிராமத்தில் மம்தா தலாய் மற்றும் அசந்தி என்று 2 சிறுமிகள் வாழ்ந்து வந்தனர். இளையவள் பெயர் மமதா. விளையாட்டுத்தனமான பூனைக்குட்டியைப் போல குறும்புத்தனமாக இருந்தாள். மூத்த சகோதரி அசந்தி மிகவும் சாது, மென்மையானவள், அமைதியானவளும் கூட. ஒவ்வொரு நாளும் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு அவர்கள் உற்சாகமாக குளத்திற்கு விரைந்து புத்துணர்ச்சியுடன் குளிப்பது வழக்கம். ஒரு விடுமுறை நாளன்று மதியம் அவர்கள் வழக்கம் போல குளத்திற்கு சென்றனர். மிகவும் உற்சாகமாக குளித்து கொண்டிருந்தனர். தனது கைகளால் அக்காவின் முகத்தில் தண்ணீரை தெளித்து விளையாடி கொண்டிருந்தாள் மமதா. மேலும் எப்பொழுது குளத்திற்கு சென்றாலும் நீருக்குள் சென்று மூச்சு பிடித்து விளையாடுவது அவர்களின் வழக்கம். அதனால் சற்று ஆழமான பகுதிக்கு சென்று விளையாடி கொண்டிருந்தார்கள். மமதா தண்ணீருக்கு அடியில் சென்றாள். அசந்தி எண்களை எண்ணிக்கொண்டு மேலே இருந்தாள். திடீரென அசந்தியின் குரல் கேட்கவில்லை. மம்தாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன அக்காவின் சத்தம் கேட்கவில்லையே என்று தண்ணீருக்குள் இருந்து மேலே வந்து பார்த்தாள். அப்பொழுது அசந்தி நீரில் சிறிது தூரம் சென்று விட்டாள். தங்கைக்கு ஒன்றும் புரியவில்லை. காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தி கூச்சலிட்டாள். திடீரென மமதாவின் கண்களில் ஏதோ தென்பட்டது. திடீரென ஒரு சலசலப்பு அவளின் கவனத்தை ஈர்த்தது. சூரிய ஒளியில் அதன் கூர்மையான பற்கள் பளபளக்கும் வகையில் ஒரு முதலை 5 அடி நீளம் கொண்டது. அசந்தியின் வலது கையை தன் கூர்மையான பற்களால் கடித்து அவளை இழுத்து கொண்டு சென்றிருந்தது. அதை பார்த்த மமதா அதிர்ந்து போனாள். அவளுக்கு இன்னும் சத்தமாக காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்தினாள். உதவிக்கு யாரும் வரவில்லை. ஒரு நிமிடம் மமதா உறைந்து போனாள். சுற்றி யாரும் இல்லை. அக்காவை ஒரு முதலை இழுத்து கொண்டு நீரின் ஆழத்திற்கு செல்கிறது. அக்காவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அக்காவை விட்டுவிடக்கூடாது என்று வேகமாக அக்காவை நோக்கி நீந்தி சென்றாள். சற்றென்று அக்காவின் ஒரு கையை பிடித்து விட்டாள். முதலையின் பிடியிலிருந்து அக்காவை வெளியே இழுக்க முயற்சித்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. மேலும் முயற்சி செய்தாள். அப்பொழுது அவள் கையில் ஒரு பெரிய கல் தட்டுப்பட்டது. ஒரு கையால் அக்காவை பிடித்து கொண்டாள். மறுகையால் கல்லை கையில் எடுத்து ஓங்கி முதலையின் தலையில் அடித்தாள். முதலை தன் பிடியை தளர்த்தது. அக்காவை வேகமாக இழுத்து கொண்டு சற்று தூரம் முதலையிடமிருந்து வந்துவிட்டாள். அலறல் சத்தம் கேட்டு சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அங்கே வந்துவிட்டனர். முதலையை கற்களால் அடித்து விரட்டினர். 2 சிறுமிகளையும் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அசந்தியோ சிறு காயங்களுடன் பிழைத்தாள். அசந்தி மம்தாவை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். நன்றியின் கண்ணீர் அவளது கண்களில் வழிந்தோடியது. அன்றிலிருந்து சகோதரிகளுக்கு இடையிலான பந்தம் மேலும் வலுவடைந்தது. ஏனென்றால் அவர்கள் எந்த சவால்களையும் எதிர்கொண்டாலும் அவர்கள் எப்பொழுதும் ஒருவராக நின்றனர். வனத்துறையினர் அந்த முதலையை பிடித்து பிதார்கனிக்கா நேஷனல் பார்க்கில் விட்டனர். அடுத்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமிருந்து பாபு கைதானி துணிச்சலுக்கான அவார்டை மம்தா பெற்றாள். விருது வாங்கும்போது பிரதமர் மம்தாவின் காதை கிள்ளி நீ மிகவும் துணிச்சலானவள் என்று ஆசீர்வதித்தார். ஆம், கற்பம்பூச்சியை பார்த்து பயப்படும் குழந்தைகளின் மத்தியில் முதலையை விரட்டி தன் அக்காவை காப்பாற்றிய மம்தாவிற்கு ஒரு சல்யூட். டாக்டர் ஆவதுதான் தன் வாழ்நாள் லட்சியமாக அவள் கூறினாள். குழந்தைகளே, எந்த சூழ்நிலையிலும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் இருங்கள். 6 வயதான மமதா 7 வயதான தனது அக்காவை காப்பாற்றிய கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும். மேலும் இதுபோல
துணிச்சலான கதைகளை கேட்க எங்கள் விண்டோ சீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.